ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஜ் பெட்ஸோட லோகேஷ். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஹாம்ஸ்டர் ப்ரீடிங் சீரிஸ் 4 வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதில் ஒரு 3 பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து 2 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கவர் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்களுக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பாருங்க. இன்னைக்கு அடுத்த பாயிண்ட் என்ன பார்க்கலாம் வாங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஹாம்ஸ்டரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஹாம்ஸ்டர் வந்து அடிச்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே ஆட் பண்ணணுமே ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக நம்ம வந்து கொடுக்க வேண்டியது வரும். பேலன்ஸ் இருந்தால் கூட நம்ம காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஃபுட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ப்ரீடிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மேலோ ஃபீமேலோ மாற்றி அடிச்சு நம்மளுக்கு வந்து ஒரு ஹாம்ஸ்டர் வந்து டெத் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. மேல் போட்ட டைம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேல் போட்டு ப்ரீடிங் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும். எப்படின்னா மேல் ஃபீமேல் அடிச்சுட்டே இருக்குது, இது எப்போ வந்து இது ப்ரீடிங் சிம்டமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நிஜமாலுமே அடிச்சுக்கான்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். அந்த டவுட்டை வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கான வீடியோவில் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன். நம்ம சேனல் எப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.